வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிசி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2021 அலுவலக உதவியாளர் கொஸ்டின்ஸ். ஒரு செவ்வகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்கும்னா 4 பக்கங்கள் இருக்கும். ஒரு செவ்வகத்தில் 4 பக்கங்கள் இருக்கும். இந்தியாவோட மிக உயரிய விருது எதுனா பாரத ரத்னா. இதான் இந்தியாவோட மிகப்பெரிய உயரிய விருது. இந்தியாவின் மிகப்பெரிய உயரிய விருது எதுனா பாரத ரத்னா. மனித உடலின் மிகப்பெரிய எலும்பு எதுனா தொடை எலும்பு. தொடையில் உள்ள எலும்பு பெருசாக இருக்கும். மனித உடலின் மிகப்பெரிய எலும்பு எதுனா தொடை எலும்பு. சமீபத்தில் ஆப்கானிஸ்தான் முழுவதையும் டேஷ் கைப்பற்றின தலிபான்கள் கைப்பற்றினாங்க. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அமைந்துள்ள இடம் எதுனா மதுரை. சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அமைந்துள்ள இடம் எதுனா மதுரை. 385 என்ற எண்ணை கீழ்கண்டவற்றில் எதனால் மிச்சமின்றி வகுக்க முடியாதுன்னா 3ஆல், மற்ற 5, 7, 11 இதெல்லாம் 385 வகுப்படும். 3 மட்டும் வகுப்படாது. உணவை கெட்டுப்போக செய்யும் உயிரியல் காரணி எதுனா பாக்டீரியா. உணவை கெட்டுப்போக செய்யும் உயிரியல் காரணி எதுனா பாக்டீரியா. கீழ்கண்டவற்றில் கார்போஹைட்ரேட் எதில் அதிகமாக இருக்கிறதுனா அரிசியில் தான் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குமா. கீழ்கண்டவற்றில் கார்போஹைட்ரேட் எதில் அதிகமாக இருக்கிறதுனா அரிசியில். கீழ்கண்டவற்றில் வித்தியாசமானவற்றை கண்டுபிடிதுன்னா கங்கை, அட்லாண்டிக், ஆர்டிக் இதெல்லாம் நிலப்பிரதேசங்கள். ஆஸ்திரேலியாங்கிறது ஒரு நாடு. எந்த உறுப்பு மூச்சு விடுதலில் ஈடுபட்டுள்ளதுன்னா நுரையீரல். எந்த உறுப்பு மூச்சு விடுதலில் ஈடுபட்டுள்ளதுன்னா நுரையீரல். கீழ்கண்டவற்றில் எது திடப்பொருள் ஆகும்னா ஆப்பிள் மட்டும்தான். மற்றும் காற்று வாயு, மண்ணெண்ணெய், நீர் இதெல்லாம் திரவம். திடப்பொருள் எதுனா ஆப்பிள். இந்தியாவின் ஏவுகணை மனிதன் யாருன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இது 9th நியூ தமிழ் புக்கில் இருக்குது. இந்தியாவின் ஏவுகணை மனிதர் யாருன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். பனிக்கட்டியால் சூழப்பட்ட கண்டம் எதுனா அண்டார்டிகா. பனிக்கட்டியால் சூழப்பட்ட கண்டம் எதுனா அண்டார்டிகா. கோழிப்பண்ணை தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற இடம் எதுனா நாமக்கல். கோழிப்பண்ணை தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற இடம் எதுனா நாமக்கல். விலங்குகளை பாதுகாக்க உதவும் அமைப்பு எதுனா ப்ளூ கிராஸ். விலங்குகளை பாதுகாக்க உதவும் அமைப்பு எதுனா ப்ளூ கிராஸ். கீழ்கண்டவற்றில் எந்த கோட்டை விஜயநகர அரசர்களால் கட்டப்பட்டதுன்னா வேலூர் கோட்டை மட்டும்தான். கீழ்கண்டவற்றில் எந்த கோட்டை விஜயநகர அரசர்களால் கட்டப்பட்டதுன்னா வேலூர் கோட்டை. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா காமராஜர். சத்துணவு திட்டமாக மாற்றியவர் யாருன்னா எம்ஜிஆர். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா காமராஜர். COVID-19 வைரஸ் எந்த ஊரில் முதல் முறையாக கண்டறியப்படுதுன்னா ஊகானில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். படித்தவர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ள மாநிலம் எதுனா கல்வியறி உள்ள மாநிலம் கூட சொல்லலாம். கேரளாவை சொல்லலாம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதியில் வாழ முடியாது. மணிநீதி சோழனிடம் நீதி கேட்டு வந்த விலங்கு எதுனா பசு. மணிநீதி சோழனிடம் நீதி கேட்டு வந்த விலங்கு எதுனா பசு. மஞ்சள் காமாலை நோய்க்கு சிறந்த மருந்து எதுனா கீழா நெல்லி. துளசிலாம் சளிக்கு யூஸ் ஆகுறது. மஞ்சள் காமாலை நோய்க்கு சிறந்த மருந்து எதுனா கீழா நெல்லி. தூதுவளை மூச்சு சிரமத்துக்கு யூஸ் பண்ணக்கூடியது தூதுவளை. கீழ்கண்டவற்றில் முத்துலட்சுமி ரெட்டி என்பவர் நினைவாக செயல்படுத்தப்படும் திட்டம் எதுனா கலப்பு திருமண உதவி திட்டம். கீழ்கண்டவற்றில் முத்துலட்சுமி ரெட்டி என்பவர் நினைவாக செயல்படுத்தப்படும் திட்டம் எதுனா கலப்பு திருமண உதவி திட்டம். குறிஞ்சி என்பது கடல் டேஸுங்கிறாங்க. குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடம். குறிஞ்சி என்பது என்னன்னா மலையும் மலை சார்ந்த இடமும். சீரிழமை என்பதை எப்படி பிரிக்கலாம் சீர்மை கூட்டல் இளமைன்னு பிரித்து எழுதலாம். சீர்மை கூட்டல் இளமைன்னு பிரித்து எழுதலாம். கீழ்கண்டவற்றில் எது சூரியனை குறிக்கிறதுனா திங்கள் மட்டும்தான். இது ஆதவன், ஞாயிறு, பகலவன் இது எல்லாமே சூரியனை குறிக்கக்கூடியது. அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர்னா அப்துல் கலாம் அவர்கள். தமிழ் பிளஸ் எங்கள் என்பது சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள். தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா பழமை. சித்தம் என்பதன் பொருள் மனம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என குறள் எந்த அதிகாரத்தில் இருக்கிறதுனா கல்வி அதிகாரத்தில் உள்ளது. கற்க கசடர கற்பவை கற்றபின் எனும் திருக்குறள் எந்த அதிகாரத்தில் இருக்குதுன்னா கல்வி அதிகாரத்தில் இருக்குது. தவறான சொல்லை கண்டறிகனா வென்றான் அந்த எழுத்து தவறு. மற்ற கண்டான், நண்டு, வண்டி இதோட எழுத்துக்கெல்லாம் கரெக்டு. எழுத்துப்பிழை எதுனா வென்றான். சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கணும். விளையும் பயிர் முளையிலே தெரியும். இது எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்னா நம்மளோட முகம் மாறினால் மாறிடுமா. இது எல்லாமே தமிழ் புக் பேக் கொஸ்டின் தான். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குவோர் யாருன்னா நுகர்வோர். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எதுனா மதுரை.
அன்னை தெரசாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று தான் வளையாபதி. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று வளையாபதி. அடுத்த கொஸ்டின் வந்து 2019 கேட்ட ஹைகோர்ட் கொஸ்டின், மெட்ராஸ் ஹைகோர்ட் கொஸ்டின், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மற்றும் டைபிஸ்ட் கொஸ்டின். தாய்லாந்து மன்னர் முடிசூட்டுகையில் பாடப்பெறும் தமிழ் பாடல் எதுனா திருவெம்பாவை. திருப்பாவையும் திருவெம்பாவையும் தாய்லாந்து மன்னர் முடிசூட்டுகையில் பாடப்பெறும் பாடல்கள். சொல்லின் செல்வன் என பாராட்ட பெறும் கம்பராமாயண கதை மாந்தரியான அனுமன். சொல்லின் செல்வன் என பாராட்ட பெறும் கம்பராமாயண கதை மாந்தர் யாருன்னா அனுமன். சாகித்ய அகாதமி விருது பெற்ற கவிஞர் அப்துல் ரஹ்மானின் படைப்பு எதுனா ஆலாபனை. சாகித்ய அகாதமி விருது பெற்ற கவிஞர் அப்துல் ரஹ்மானோட படைப்பு ஆலாபனை. கோவலன் கண்ணகியுடன் மதுரை சென்றவர். கோவலன் கண்ணகியுடன் மதுரை சென்றவர் என கவுந்தியடிகள். கோவலன் கண்ணகியுடன் மதுரை சென்றவர் என கவுந்தியடிகள். தமிழ் சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுவர் என ஜெயகாந்தன். தமிழ் சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுவர் என ஜெயகாந்தன். ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை எடுத்துரைக்கிறதுனா கௌதம புத்தர். ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை எடுத்துரைக்கிறதுனா கௌதம புத்தர். நீதி நெறி விளக்கத்தின் ஆசிரியர் யாருன்னா குமரகுருபரர். நீதி நெறி விளக்கத்தின் ஆசிரியர் குமரகுருபரர். தமிழ் தென்றல் என பாராட்ட பெறுவர் என திருவிக்கா. தமிழ் தென்றல் என பாராட்ட பெறுவர் என திருவிக்கா. உலகளாவிய செம்மொழிகள் எதுனா தமிழ், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம். தமிழ், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம். நெடுந்தொகை எனப்படும் எட்டுத்தொகை நூல் எதுனா அகநானூறு. நெடுந்தொகை எனப்படும் எட்டுத்தொகை நூல் எதுனா அகநானூறு. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று மொழிந்தவர் யாருன்னா திருமூலர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யாருடைய வரிகள்னா திருமூலரோட வரிகள். பொருத்தமான இணையை தேர்வு செய்க. வங்கம் சிங்கம் யாருன்னா நேதாஜி. தேசிய காத்தும் செம்மல் யாருன்னா முத்துராமலிங்க தேவர் வருவாங்க. பெருஞ்சித்தினார் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தவறு. மராட்டிய வீரர் யாருன்னா மராட்டிய வீரர் சிவாஜி வருவாங்க. பாவலர் பெருஞ்சித்தினார் வருவாங்க. வங்கசிங்கம் நேதாஜி, அது மட்டும் தான் சரி. நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் வகை எதுனா வள்ளைப்பாட்டு. நெல் குத்தும் போது பாடும் பாடல் எதுனா வள்ளைப்பாட்டு. முதற்றே உலகு என்னும் முடியும் குரலில் உலகு என்பதின் வாய்ப்பாடு என்னன்னா பிறப்பு. முதற்றே உலகு என்னும் முடியும் குரலில் உலகு என்பதன் வாய்ப்பாடு என்னன்னா பிறப்பு. பாகற்காய் என்பதை எப்படி பிரித்து எழுதலாம்? பாகுடல் அல்குடல் காய். பாகற்காயா பாகுடல் அல்குடல் காய்னு பிரித்து எழுதலாம். இரத்தம் உறைவதற்கு தேவைப்படுவதுனா மேலே உள்ள அனைத்துமே தேவைப்படும். விட்டமின் கே, கால்சியம், அயன், இது எல்லாமே இரத்தம் உறைவதற்கு தேவைப்படும். டெங்கு காய்ச்சல் எதனால் ஏற்படுகிறதுனா ஏடிஸ் எகிப்தி கொசுவால் ஏற்படுகிறது. டெங்கு காய்ச்சல் எதனால் ஏற்படுகிறதுனா ஏடிஸ் எகிப்தி கொசுவால் ஏற்படுகிறது. ரசாயன கழிவு கலந்த சாக்கடை கழிவு நீரை நீர்நிலைகளில் விடக்கூடாது, ஏனெனில் அது நீரில் பெரிய அளவு மாசு ஏற்படுத்தும். மாசுபட்ட அத்தகைய நீரில் உள்ள மீன்கள் இறந்துவிடும், ஏனெனில் தண்ணீரில் கரைந்த ஆக்சிஜனின் அளவு குறையுமா. மாசுபட்ட அத்தகைய நீரில் உள்ள மீன்கள் இறந்துவிடும், காரணம் வந்து தண்ணீரில் கரைந்த ஆக்சிஜனோட அளவு குறையுமா. டெசிபல் என்பது சவுண்டோட அளவுகோல், ஒளியின் அளவுகோல்னு சொல்றாங்க. ஓசோன் படலம் இயற்கையாக எப்படி ஏற்படுகிறதுனா ஆக்சிஜனுடன் யுவி ரேடியேஷன் சேர்வதால் ஏற்படுகிறது. ஓசோன் படலம் இயற்கையாக எப்படி ஏற்படுகிறதுனா ஆக்சிஜனுடன் யுவி ரேடியேஷன் சேர்வதால் ஏற்படுகிறது. எண்ணெயிலிருந்து டால்டா குறைப்பு மூலம் அதிகரிக்கப்படுகிறதா. எண்ணெயிலிருந்து டால்டா குறைப்பு மூலம் அதிகரிக்கப்படுகிறது. ஒரு இரும்பு ஆணி துருப்பிடிக்கும் போது அதில் இரும்பு ஆக்சைடு ஆணியின் எடை அதிகரிப்புடன் உருவாகுமா. ஒரு இரும்பு ஆணி துருப்பிடிக்கும் போது அதில் இரும்பு ஆக்சைடு ஆணியின் எடை அதிகரிப்புடன் உருவாகும். கார் பேட்டரியில் உள்ள எலக்ட்ரோலைட்டினை சரிபார்க்க ஹைட்ரோமீட்டரை நாம் பயன்படுத்துகிறோம். அக்கருவி திரவத்தில் உள்ள அடர்த்தியை அளவிடுகிறதா. ஹைட்ரோமீட்டர் வந்து அடர்த்தியை அளவிடுதான். நன்றி வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். நன்றி வணக்கம்.